இப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம டிடிவி தினகரன் குரலை மாத்திட்டாரு. ம். எங்களுக்கு ஓரணியில வரணும், திமுக வீழ்த்தணும்னு ஓரணி. அதாவது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷாவுடைய அழுத்தம் பணிபுரிந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். இல்லையா? ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு போயிருந்தாரு. அப்போ வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ணி தானே வந்து அமித்ஷா அமைச்சிருப்பாரு. இப்போ நயினா நாகேந்திரனும் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. புது புது பிரசிடென்ட் நிதின் நபீனி சந்திச்சுட்டார் இன்னைக்கு காத்தால. அது உங்களுக்கு முக்கியமான செய்தியாக சொல்ல இருக்கிறேன். ம். தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய புது செயற்குழு தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்து விட்டார். தமிழகத்தை பற்றி பேசிவிட்டார். நிதின் நபீன் அமித்ஷாவுடன் அடுத்த மாசம் சென்னை வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட இருக்கிறார் நிதின் நபீன்.